ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு நேர்கம்பே நாராயண அண்ணாவிடன் பேடிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கண்ணா. அண்ணா இந்த தொழில் இப்போ எத்தனை வருஷம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? 5 வருஷமா பண்ணுறேங்கண்ணா. விவசாயம்? ஆமாங்க. இந்த ஒரே இடத்துலையே வேறு வேறு இடத்துல பண்ணுறீங்களா? வேறு இடத்துல பண்ணுறேங்க. இப்போ இந்த போகத்தில் என்ன போட்டிருக்கீங்க? கிழங்கு போட்டுக்கிறேங்க. ஆமாம். பூண்டு போட்டுக்கிறேங்க. பூண்டு, பீட்ரூட்டு. சரி, அவ்வளோதான் போட்டுக்கிறோம். இப்போ பூண்டு எடுத்திருக்கீங்களா? எடுத்துருக்குறேங்க. இது எத்தனை நாள் இது விளைச்சல் வரும்? 120 நாள். 120 நாள். ஆமாங்க. இப்போ எடுத்து மார்க்கெட் நீங்கள் கொண்டு போவீங்களா? அங்கேருந்து இங்கே வந்து எடுப்பாங்களா? இங்கேருந்து மார்க்கெட் கொண்டு போவாங்க. மார்க்கெட் கொண்டு போவீங்க. இங்கே ஊட்டிக்கா மேட்டுப்பாளையத்துக்கா? மேட்டுப்பாளையத்துக்குங்க. இன்றைக்கி விலையில எப்படி இருக்கு? விலையெல்லாம் ரொம்ப கம்மி தாங்க. 160 170 போகுதுங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குங்களா? ஆமாங்க. இங்கே தண்ணி வசதியில் எப்படி? போர் இருக்கா இல்லை கிணறு இருக்கா? இல்லை சார், ஓட தாங்க சார். அப்படி தான் நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரி, இப்போ இவங்களே இங்கே வேலை செய்கிறாங்கல்ல, இந்த அக்கா உங்கள் பேர் என்னக்கா? ராணி. ராணி. நீங்கள் எத்தனை வருஷம் இங்கே வேலை செய்கிறீங்க? 3 வருஷமா. 3 வருஷமா. உங்களுக்கு நிரந்தர வேலை இருக்கா? நிரந்தர வேலை இருக்குங்க. ஐயா நல்லா வேலை தருவாரா? தராரு. சம்பளம் எல்லாம் கரெக்டாக கொடுப்பாரா? கொடுக்குறாரு. சரி, உங்களுக்கு வார விடுமுறை இருக்கா இல்லையா? இருக்கு. எந்த நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு ஓய்வு. ஆமாம். அப்போ தீபாவளி போனஸ்லாம் தருவாரா இல்லையா? தராரு. தருவார். நல்ல முதலாளி. சரிங்க ஐயா, உங்களுக்கு பாராட்டுக்கு எங்கள் மகிழ்ச்சி. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் இப்படி வாங்க, எங்க கூட வாங்க. இதெல்லாம் எடுத்து முடிச்சதா? இப்போ இந்த திட்டு இருக்குல்ல, பாத்தி மாதிரி, இதில் என்ன இதுங்க? இது ஆமாங்க. பாத்தி இல்லை எடுத்து முடிச்சதா? முடிஞ்சுங்க. அடுத்து எல்லாமே என்ன பண்ணுறது ஐடியா வச்சுருக்கீங்க? பீட்ரூட் போடலான்னு வச்சுருக்கேங்க. பீட்ரூட் வச்சுருக்கீங்க. இங்கே தண்ணி வசதி நல்லா இருக்கு போல் இருக்கு. தண்ணி கொஞ்சம் பரவாயில்லைங்க சார். அப்படி இருக்குங்க இந்த காட்டில். அப்படிங்களா? இப்போ அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு ஏதாவது மானியம் கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க. அதுக்கு வந்து முயற்சி பண்ணீங்களா இல்லையா? முயற்சி பண்ணலைங்க. அது வேஸ்ட்டுங்க. கொஞ்சம் எங்களுக்கு அரசியல்லேருந்து கொஞ்சம் மருந்து வந்து கொஞ்சம் மானியத்தில் கொடுத்தாங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா தைரியமாக பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்கள் சேனல் மூலமாக கொண்டு போகிறோம். நிறைய இடத்த பேட்டி எடுத்திருக்கோம். மானியம் வந்து சேரதில்லைன்னு சொல்கிறாங்க. நம்மளும் முயற்சி பண்ணணும். ஏன்னா அரசு தரப்புல எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் கூட இருக்கலாம். இந்த மாதிரி வந்து தோட்டத்துக்கே வந்து எடுத்தாங்கன்னா தெரியாதவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க தான் விவசாயம் செய்யறாங்க. சரிங்க. அதுக்கு வந்து அரசியலுங்க வந்து இப்படி தேடி வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அரசியலுக்கு நம்ம முயற்சி பண்ணாதான் தேடி தருவாங்க. நம்ம இங்கே போய் முயற்சி பண்ணுறதுங்க. நமக்கு தோட்ட வழியா நமக்கு நல்லா காசு மேலே காசு அரைச்சிட்டு இருக்குன்னு ஒன்றும் இது கிடைக்கிறது இல்லைங்களே. நிறைய செலவாயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரிங்க ஐயா, இப்போ நீங்கள் இது வரைக்கும் இது விவசாயம் பண்ணியிருக்கீங்களே, ஒரு தடையாவது பெரும் நஷ்டம் ஏற்பட்டது உண்டா இல்லையா? பெரும் நஷ்டம் தாங்க ஆகிட்டு இருக்குது, தவிர பெரும் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் ஒன்றும் கிடையாது, லாபம்னு கிடையாதுங்க. இப்போ உங்கள் தொழில் சொல்லி இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உயிர் மூச்சு உயிர் நாடின்னு சொல்லி இந்த விஷயத்தை கைவிடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. சரி, எங்கள் சேனல் மூலமாக அதை நாங்கள் எடுத்துருக்கிறோம். சரிங்களா? எங்கள் சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சேனலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இன்னும் பார்க்கலீங்க. பரவாயில்ல, அவ்வளோ பிஸி விவசாயத்தில். சரிங்க. இது வந்து என்ன கிலோ இப்போ என்ன ரேட் போகுது? இன்னைக்கு நிலவரம் வந்து 170 ரூபாய்க்கு போகுது. 170. பரவாயில்லையா? இல்லை போன பரவாயில்லைங்க. நீ பேசுங்க. கொஞ்சம் பரவாயில்ல. நான் போன வர 120 நாங்கள். அதெல்லாம் ரொம்ப அடிங்க சார். இப்போ ரொம்ப அடி. இப்போ 170 வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அசல் கிடைக்குங்க. அப்படிங்களா? சரிங்க ஐயா, இப்போ இவ்வளோ நேரம் உங்கள் நேரம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க சார்.